ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவில் கொள்ளுதல். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 27. ஹரிதோ வஸ்வை வசாம் சாரயன் விஹரத் விபுஹு யமுனோ பவேன கூஜத் விஜஸ் அங்குலிதாங்கிரிபே. சர்வ வல்லமை உடையவரான பகவான் அவரது பிள்ளை பருவத்தில் இடை சிறுவர்களாலும் கன்றுகளாலும் சூழப்பட்டிருந்தார். இவ்வாறாக மரங்களாலும் பறவைகளின் கீச்சிடும் சப்தங்களாலும் நிரப்பப்பட்டிருந்த அடர்ந்த தோட்டங்களை கொண்ட யமுனா நதிக்கரையில் அவர் பிரயாணம் செய்தார். ஜெய் விருந்தாவன் தாம் கி, ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி. இப்போ இங்க ரொம்ப அழகான ஒரு வர்ணனை. உத்தவர் பகவான் கிருஷ்ணரை நினைவுபடுத்துகிறார். கிருஷ்ணர் பகவான் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாரு. அப்போ பகவான் மறைந்த வருத்தத்துல துயரத்துல அவர் அழுதுட்டே இருக்காரு. அவர் விதுர மகாத்மாவை சந்திச்சார். அப்ப விதுரர் விதுரர் உத்தவர்கிட்ட நிறைய கேள்வி எல்லாம் கேட்டார். பகவானுடைய தாய் தந்தையரை பற்றி, அவங்க நண்பர்களை பற்றி, உறவினரை பற்றி, இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, பலராமர் எப்படி இருக்காரு. ஏன்னா விதுரருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, ஒருவேளை பகவான் இந்த பூமி விட்டு மறைஞ்சிருப்பாரோ, இல்லாட்டி ஏன் உத்தவர் இவ்வளவு வருத்தமா இருக்கணும். ஒரு தூய பக்தருடைய முகத்துல கவலை, வருத்தம், சோகம்லாம் பார்க்க முடியாது. அவர் எப்பவுமே கிருஷ்ணனுடைய லீலையில லயிச்சு இருக்கிறதுனால அவருக்கு எந்த விதமான கவலையோ வருத்தமோ கிடையாது. பயம் கிடையாது, கவலை கிடையாது, வருத்தம் கிடையாது, சோகம் ஒண்ணும் கிடையாது. நான் சோஷதி நான் காங்ஷதி. அவர் எதுக்கும் ஏக்கப்படுறதும் இல்லை, எதுக்கும் கவலைப்படுறதும் இல்லை. பிரம்மபூத பிரசாந்த ஆத்மா, தன்னை உணர்ந்த ஆத்மா, பிரம்மபூத பிரசாந்த ஆத்மா. நான் சோஷதி ந காங்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பரா. தன்னை உணர்ந்த ஆத்மா, ஒரு தூய பக்தர் எப்பவும் எதுக்காகவும் ஏக்கப்படுவதில்லை, எதற்காகவும் கவலைப்படுவதும் இல்லை. அவர் எல்லா ஜீவராசியும் சமமான நோக்கத்துல பாக்குறாரு, எல்லாத்தையுமே கிருஷ்ணரோடு சம்பந்தப்படுத்தி பாக்குறாரு. அந்த நினைவிலேயே அவர் பகவானுடைய உலகத்துக்கு போயிடுறாரு. பக்திம் லபதே பராம். அந்த மாதிரி ஒரு தூய பக்தர் தான் காணக்கூடிய அனைத்தையும் கிருஷ்ணரோடு சம்பந்தப்படுத்தி பாக்குறதுனால, அந்த கிருஷ்ண உணர்வுலயே அவர் லயிச்சு போயிருக்கிறதுனால அவர் பகவானை அவர் பகவான்லயே லயிச்சு இருக்காரு. சோ உத்தவர் மாதிரி பக்தர்களுக்கு கவலையோ வருத்தமோ கிடையாது. ஆச்சாரியர்மாருக்கு கவலையோ வருத்தமோ இல்லை. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஒரே கவலை தான். என்ன கவலை அது? தூய பக்தர்களுக்கு, ஆச்சாரியர்மார்களுக்கு ஒரே கவலை தான். என்ன கவலை அது? இல்ல, எஸ், நம்மை மாதிரி கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் கிருஷ்ணரை மறந்து அறியாமையில புலன்பத்துல மூழ்கி போயிருக்கோம். இவங்களை எப்படியாவது கிருஷ்ணாட்ட அழைச்சின்னு போயிடணும், இவங்களை எப்படியாவது இந்த கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கணும். இந்த ஜட உலகத்துல இருக்கிற ஜீவாத்மாக்கள் கிருஷ்ணரை மறந்து அறியாமையில புலன்பத்துல மூழ்கி போயிருக்கிறதுனால தூய பக்தருக்கு இருக்கிற ஒரே கவலை என்னன்னா, இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் எப்படி பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துவது, எப்படி இவங்களை பகவான்கிட்ட திரும்ப அழைச்சின்னு போறது. பிரகலாதரும் இதுதான் பிரார்த்தனை செய்யறார். ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்துல ஸ்லோகம் மறந்துருச்சு, ஆனா பிரகலாதோட ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்கு.
ஓ பகவானே, அவர் நரசிம்ம தேவர் பார்த்து பிரகலாதர் சொல்றார், பகவானே எனக்குன்னு ஒரு கவலை எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன். ஆனா எனக்கு இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்கு. இந்த கட்டுண்ட ஜீவன்கள் உங்களை மறந்து இருக்காங்களே, அவங்களை எப்படியாவது உங்களுடைய தாமரை பாதத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக தான் நீங்க என்ன இந்த பூமியில அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. பிரகலாதர் பிரார்த்தனை செய்யறார். பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர், இந்த மாதிரி ஆச்சாரியர்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே கவலை என்னன்னா, இந்த ஜீவாத்மாவை நம்ம கிருஷ்ணரை மறந்து அறியாமையில் இருக்கோம். அதனாலதான் அத்வைத பிரபு, அத்வைத ஆச்சாரியர் கவலை. என்ன கவலை அத்வைத ஆச்சாரியருக்கு? எப்போ பகவான் அவர் பாக்குறாரு, 500 வருஷத்துக்கு முன்னாடி அத்வைத ஆச்சாரிய இந்த பூமியில வந்திருந்தார். அத்வைத ஆச்சாரியர் என்ன பாக்குறாரு? எல்லாரும் வந்து பகவான் கலியுகத்துல மறந்துட்டு கலியுகத்து மக்கள் எல்லாம் கிருஷ்ணரை மறந்து போய் அறியாமையில அறியாமையில புலன்பத்துல மூழ்கி இருக்காங்க. சிலர் வந்து பௌதிக வாழ்க்கையில சுறுசுறுப்பா இருக்காங்க. சிலர் வந்து நிறைய படிச்சிருக்காங்க, வேதம் எல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனா வேதத்துல இருக்கிற சடங்கு முறையினால கவரப்பட்டிருக்காங்க. வேதங்கள்லாம் படிச்சிருக்காங்க, ஆனா என்ன பண்ணிட்டாங்க? வேதத்துடைய நோக்கத்தை விட்டுட்டாங்க. நிறைய பண்டிதன்மார்கள், பிராமணர்கள், நவதீப் நவதீப் வந்து ஒரு காலத்துல பாண்டித்யத்துக்கு புகழ் பெற்றது. வெறும் பண்டிதர்கள், மிஸ்ரர்கள், பட்டாச்சாரியர்கள், அது மாதிரி ஆகச்சிறந்த பண்டிதர்மார்கள் இருந்த இடம் நவதீப் தாம். அந்த நவதீப் தாம்ல அத்வைதர் பாக்குறாரு, எல்லாம் சாஸ்திரம் படிச்சிருக்காங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? சாஸ்திரத்துடைய நோக்கத்தை விட்டுட்டாங்க. சாஸ்திரத்துடைய நோக்கம் என்னது? பகவான் கிருஷ்ணா. வேதைச சர்வை அகமேவ வேத்யோ. எஸ், வேதாந்த கிருத் வேத வித். வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரு கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்தவரும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. அதனால இவங்க எல்லாம் வேதம் படிக்கிறாங்க, கிருஷ்ணரை விட்டுட்டாங்க, கிருஷ்ணா விட்டுட்டாங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்ம காண்டத்துல மட்டுமே பற்றுதல், அட்டாச்மெண்டா இருக்கு. இதெல்லாம் அத்வைதர் பார்த்துட்டு, இந்த ஜீவன்களை விடுவிக்கணும்னா அதுக்கு முழுமுதற் கடவுளே இங்க வரணும். அந்த முழுமுதற் கடவுளே இறங்கி வரணும்னு சொல்லி கங்கை கரையில சாலக்கிராம் ஷீலா வச்சுட்டு, அதுக்கு கங்கா தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணி கண்களில் வரக்கூடிய தண்ணீராலே அபிஷேகம் பண்ணி அத்வைத பிரபு கிருஷ்ணரை கூப்பிடுறாரு. கிருஷ்ணா, ஷாமசுந்தரா, இங்க வாங்க, ஜட உலகத்துக்கு வாங்க. நீங்க வந்தாதான் இந்த கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்க முடியும். தயவு செய்து நீங்க வாங்க. ஏன் அத்வைத பிரபுனால விடுவிக்க முடியாதா? அத்வைதர் யாரு? மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு. அப்போ மகாவிஷ்ணு தான் அத்வைதரா வந்திருக்காரு. மகாவிஷ்ணு மட்டுமல்ல, ஆத்மீக லோகத்துல பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய சதாசிவம், சதாசிவமும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த ஒரு சேர்க்கை தான் அத்வைத பிரபு, கலந்த அவதாரம். மகாவிஷ்ணு ஜெகத்கர்த்தா மாயா சுதிஜய தஸ்ய அவதார மீசாந்தியாம் அத்வைதாச்சாரியமாஸ்ரயே. அத்வைத ஆச்சாரியா, அவர் மகாவிஷ்ணு, பகவான். அவரால் இந்த ஜீவன்களை விடுவிக்க முடியாதா என்ன? ஏன் பின்ன சைத்தன்ய மகாபிரபு கூப்பிடுறாரு? எதனால? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. அத்வைத ஆச்சாரியரால, மகாவிஷ்ணுவால இந்த ஜட உலகத்தில் இருக்கிற கட்டுண்ட ஜீவன்களை விடுவிக்க முடியாதா? அப்படி இருந்தும் ஏன் வந்து அவரு பகவான் கிருஷ்ணரை கூப்பிடுறாரு? சொல்லுங்க. இந்த கலியுகத்துல எல்லாருமே வசூலா இருக்காங்க. அதனால வந்து அதனால சைத்தன்ய மகாபிரபுல தான் பகவானுடைய அந்த கருணை பிரேமையை வந்து கொடுக்க முடியும் மகாவிஷ்ணு அத்வைத ஆச்சாரியால கொடுக்க முடியாதா? இதுக்கு வந்து அவர் தான் கொடுக்கணும். அந்தந்த நேரத்துக்கு யார் யார வந்து செய்யணுமோ அந்தந்த சரி, ஓகே, அத்வைத பிரபுவே போதுமே, அவரே மகாவிஷ்ணு தானே. ஏன் சைத்தன்ய மகாபிரபு கூப்பிடுறாரு? ராதாராணியோட பிரேமம். சரி, ஓகே, அது சைத்தன்ய மகாபிரபு அவதார நோக்கம். அவர் கிருஷ்ண பிரேம கொடுக்க வந்தாரு, ராதாராணியோட பாவத்துல வந்தாரு. ஆனா அத்வைத பிரபு ஏன் அவரை கூப்பிடுறாரு? அவரே கொடுக்க முடியாதா? அவரால் மட்டும்தான் கிருஷ்ண பிரேமை கொடுக்க முடியும். இல்லையே, கிருஷ்ணர் நினைச்சா யாராலும் பிரபுபாராலையும் கொடுக்க முடியும். கிருஷ்ணருடைய பிரேமத்தை பிரபுபாராலையும் கொடுக்க முடியும், ராமானுஜாச்சாரியாலையும் கொடுக்க முடியும், எல்லா ஆச்சாரியாலையும் கொடுக்க முடியும். அப்ப ஏன் சைத்தன்ய மகாபிரபு, ஏன் அத்வைத பிரபு? சரி, ஏன் சைத்தன்ய மகாபிரபு வந்தாருக்கு ரெண்டாவது இருக்கட்டும், அதுக்கு தான் இப்ப நீங்க பதில் ஹரே சொல்றீங்க. கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே வெயிட் கிருஷ்ணா பண்ணுங்க, பிரபு. வெயிட் பண்ணுங்க மாதாஜி. சோ ஓகே பிரபு. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் சொன்னீங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். கிருஷ்ண பிரேமம் கொடுக்கறதுக்காக வந்தாரு, ராதானுடைய பாவத்துல வந்தாரு. ஏன் அத்வைத பிரபு மகாபிரபு கூப்பிட்டாரு? சொல்லுங்க மாதாஜி, விமலா மாதாஜி.
வீழ்ந்த ஆத்மாக்களுக்கு பிரேம பக்தியை கொடுக்கறதுக்காக சைத்தன்ய மகாபிரபுவே பகவான் அதெல்லாம் புரிஞ்சுது. அது அத்வைத அத்வைதாச்சாரியா அதை கூப்பிட்டாரு. வந்து அத்வைதரே பண்ண முடியுமே, ஏன் மகாபிரபு கூப்பிட்டாரு? கவிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் பிரபு. அவங்க பகவான் சகாக்களோடயே எப்பவும் இருப்பாரு, இவங்களும் பகவானை விட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பகவானை கூப்பிட்டாங்க. சரி, ஓகே, இன்னும் தெளிவான பதில். நீங்க என்ன சொன்னீங்க? ஆஹ் அத்வைத பிரபு சேவை பண்ற பகவான், கிருஷ்ணா சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான். ஒரு ஒரு மகாபிரபு, ரெண்டு பிரபு. மகாபிரபு ஒத்துருதான். மகாபிரபு யாரு? சைத்தன்ய மகாபிரபு. அத்வைதா பிரபு, நித்யானந்த பிரபு. ரெண்டு பிரபு, ஒரு மகாபிரபு. இந்த ரெண்டு பிரபு யாரு? அத்வைத பிரபு யாரு? மகாவிஷ்ணு. நித்யானந்த பிரபு யாரு? பலராமர். மகாவிஷ்ணு பகவான் தான், பலராமரும் பகவான் தான். பகவானுக்கு சேவை பண்ணும் பகவான். ஒருத்தர் சேவையை செய்கிறார், புரிகின்றார், ஒருத்தர் சேவையை ஏற்றுக்கொள்றார். பகவானுக்கு எப்படி சேவை பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறார். அதனாலதான் அத்வைத ஆச்சாரியா. அத்வைத ஆச்சாரியா. ஆச்சாரியனா யாரு? ஆச்சாரியனா டீச்சர். அத்வைத பிரபு பகவான் தான், ஆனா ஆச்சாரியனுடைய ஸ்தானத்தை ஏத்துக்கிட்டாரு. அத்வைத பிரபு யாரு? பகவான் தான், ஆனா ஆச்சாரியுடைய ஸ்தானத்தை ஏத்துட்டாரு. சரி, இப்போ அதே விஷயத்துக்கு வருவோம். ஆன்மீக குருனால் நம்மளை விடுவிக்க முடியாதா? ஆன்மீக குரு நினைச்சா நம்மளை விடுவிக்க முடியாதா? முடியும். அப்புறம் அவர் கிருஷ்ணரை வழிபட சொல்றாரு. அதுதான் ஆச்சாரியர். ஆன்மீக குரு என்ன பண்றாரு? நம்ம கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு நம்மளை கற்றுக் கொடுக்கிறாரு. அது ஆச்சாரிய ஸ்தானம். ஒருவர் ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைஞ்சாலே போதும். நான் என் குருவுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைஞ்சிட்டாலே போதும், நான் பகவான்கிட்ட போயிடலாம். ஆனா குரு என்ன பண்றாரு? கிருஷ்ணர் எப்படி வழிபடணும், அவர் மேல எப்படி அன்பு செய்யணும்னு சொல்லி கொடுக்கிறார். அது மாதிரிதான் ஒருத்தர் அத்வைத ஆச்சாரியருடைய திருவடிகளை சரணடைச்சிட்டாலே போதும். ஒருத்தர் அத்வைத ஆச்சாரியருடைய திருவடிகளை, தாமரை திருவடிகளை சரணடிச்சிட்டாலே போதும். ஆனா அத்வைத பிரபு என்ன பண்றாரு? நோ, சைத்தன்ய மகாபிரபு வரணும், கிருஷ்ணா வரணும். கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு வரணும், நான் அவருக்கு நான் சேவை பண்ணணும். சைத்தன்ய மகாபிரபுக்கு எப்படி சேவை பண்ணணும்னு கத்து கொடுக்குறாரு அத்வைத ஆச்சாரியர். எப்படி சைத்தன்ய மகாபிரபு சரணடைஞ்சிருக்கணும், எப்படி சைத்தன்ய மகாபிரபுக்கு சேவை பண்ணணும், இதை கற்றுக் கொடுக்கிற ஆச்சாரியர். அதுதான் அத்வைத ஆச்சாரியா. சோ அத்வைத ஆச்சாரியா பகவானை அழைக்கிறாரு, நீங்க இங்க வாங்க. எப்படி அழைக்கிறாரு? அவர் அழற. கங்கை கரையில சாலக்கிராம் ஷீலா, கங்கா தீர்த்தம், துளசி வச்சுட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹே கிருஷ்ணா ஹே ஷாம சுந்தரா இங்க வாங்க. சைதன்ய மகாபிரபு அவதாரத்துக்கு முக்கியமான காரணம் அத்வைத பிரபு கூப்பிட்டதுனாலதான். அத்வைத பிரபு ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனையில தான் பகவான் தோன்றுவார். பகவான் எப்படி தோன்றுவாரு? ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனை இருந்தாதான் தோன்றும். அப்ப அத்வைதருடைய பிரார்த்தனையினாலதான் சைத்தன்ய மகாபிரபு வந்தார். முழுக்க முழுக்க சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்சதுக்கான முக்கிய காரணமே அத்வைத பிரபு இன்வைட் பண்ணாரு. ஏன் அத்வைத பிரபு மகாபிரபு இன்வைட் பண்ணாரு? அத்வைதர் பாக்குறாரு, இந்த ஜட உலகத்துல நம்ம எல்லாம் கிருஷ்ணரை மறந்து, கிருஷ்ணர் மேல உள்ள பக்தியை மறந்து வேண்டாத பல வேலைகளை செஞ்சுட்டு. நேத்து ஒரு லிஸ்டே போட்டோம் இல்லையா, யாரெல்லாம் வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து பாகவத்துல படிச்சோம், வேண்டாத வேலை பண்ணிட்டு. ஆனா முக்கியமான வேலை நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான். அதை நம்ம மறந்துட்டோம். அதனால அத்வைத ஆச்சாரியா இங்க கிருஷ்ணர் அழைக்கிற. அப்போ தூய பக்தர்களுக்குன்னு எந்த ஒரு கவலையும் கிடையாது. அவங்களுக்கு தனிப்பட்ட கவலையோ விருப்பு வெறுப்போ எதுவுமே கிடையாது, சோகமோ கிடையாது. ஆனா அவங்க நம்மை நினைத்து, இந்த கட்டுண்ட ஜீவன்களை நினைச்சு அவங்க வருத்தப்படுறாங்க. இந்த கட்டுண்ட ஜீவாத்மா, பந்தப்பட்ட ஆத்மா கிருஷ்ணர் மறந்து இருக்கானே, அறியாமையில் இருக்கானே அப்படின்னு நம்ம மேல உள்ள இரக்கத்தினால, கருணையால அவங்க வருத்தப்படுறாங்க. இல்லாட்டி பிரபுபாருக்கு என்ன வருத்தம், ராமானுஜாச்சாரியருக்கு என்ன வருத்தம்? அவங்களுக்கு ஒரு வருத்தம் கிடையாது. அவங்க தன்னில் திருப்தி அடைகிறவங்க, தூய பக்தர்கள். ஆனா நம்மை போன்ற ஜீவன்களை நினைச்சு வருத்தப்படுறாங்க. ரைட்? சோ உத்தவா கிருஷ்ணாவுடைய லீலைகளை நினைச்சு அழுதுண்டே இருக்காரு, கவலையில இருக்காரு.
அப்ப விதுரட்ட உத்தவர் பேசுறாரு. சர்வ வல்லமையுடைய பகவான் கிருஷ்ணா வந்து சர்வ வல்லமையுடையவர். அவரது பிள்ளை பருவ லீலைகளை இடையர்குல சிறுவர்களுடனும் கன்றுகளுடனும் இடையர்குல சிறுவர்களாலும் கன்றுகளாலும் சூடப்பட்டிருந்தார். கிருஷ்ணரை எங்கேயுமே தனியாவே பார்க்க முடியாது. கிருஷ்ணா எப்பொழுதுமே ஒன்று நண்பர்களோட இல்ல கன்றுகளோட பசுக்களோட தான் இருப்பார். கிருஷ்ணாவை தனியா வழிபடுறதே கிடையாது. நீங்க விருந்தாவனத்துக்கு போங்க, எங்க போனாலும் சரி, விருந்தாவனத்துல இஸ்கான் டெம்பிள் எங்க போனாலும், விருந்தாவனத்துல இருக்கிற கோயில்கள் எங்க போனாலும் ஒண்ணு கிருஷ்ண பலராமர் இருப்பார், இல்ல ராதா கிருஷ்ணர். எப்படி கிருஷ்ணா எப்பவுமே தன் நண்பர்களோடும் கன்றுகளோடும் கோபர்களோடும் கோபிகளோடும் சொல்லப்பட்டிருக்கார். அவர் தனியா கிடையாது. சோ கன்றுகளோடும் நண்பர்களோடும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிருந்தாவன தாமம் கிருஷ்ணரும் வேறு வேறு இல்ல. அதனாலதான் இங்க பிரபுபா என்ன சொன்னாரு பொருளுரையில, சைத்தன்யமா இந்த நிலம், அதாவது பிருந்தாவன நிலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எல்லா விதத்திலும் ஒத்தது என்பதால் பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் கூறியுள்ளார், ஆராதிதோ பகவான் பிரஜேஷதனையா தத்தாம பிருந்தாவனம். ஆராதிதோ பகவான் பிரஜேஷதனையா, பிருந்தாவனத்து கிருஷ்ணா அவர்தான் எல்லோராலும் வழிபடப்பட வேண்டியவர். சைத்தன்ய மகாபிரபு எதையெல்லாம் வழிபடப்பட வேண்டியதுங்கிற, வழிபட தகுந்தது, எதெல்லாம் வழிபடுறதுக்கு சிறந்தது, எதெல்லாம் வழிபாட்டுல உயர்ந்தது, எதெல்லாம் வழிபட தகுந்தது, எதையெல்லாம் வழிபட சிறந்தது, எதெல்லாம் வழிபாட்டுல உயர்ந்தது, சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஆராதிதோ பகவான் பிரஜேஷ தனையா. கிருஷ்ணா வழிபடப்பட வேண்டியவர், அவர் கிருஷ்ணரை வழிபடுறது வழிபாட்டிலே உயர்ந்தது சிறந்தது. தாம பிருந்தாவனம், அவரது பிருந்தாவன தாமம் வழிபாட்டுல சிறந்தது, வழிபாட்டுல உயர்ந்தது, வழிபடப்பட வேண்டியது. ஆராதிதோ பகவான் விஜேஷ தனியா தத்தாம பிருந்தாவனம் ரம்யா காஞ்சித்து வாசனா பிரஜவது. பிருந்தாவனத்து கோபிகளோட பக்தி இடையணையற்றது. பிருந்தாவனத்து கோபிகள் வழிபடப்பட வேண்டியவங்க. ஸ்ரீமத் பாகவதம் புராணம் பிரேம புமர்த்தோ மகான். ஸ்ரீமத் பாகவதம் வழிபடப்பட வேண்டியது. அப்ப பகவான் வழிபடப்பட வேண்டியவர், பகவானுடைய தாமம் வழிபடப்பட வேண்டியது, பகவானது தூய பக்தர்கள் வழிபடப்பட வேண்டியவங்க. ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் பிரேம புமர்த்தோ மகான். கிருஷ்ண பிரேமம் தரக்கூடிய, இதெல்லாமே கிருஷ்ணர் மேல பிரேமம். பகவானுடைய விக்கிரக ஆராதனை, பகவானுடைய தாமத்தை ஆராதிப்பது, அவரது பாகவதம் பகவானும் வேறு வேறு இல்ல, தாமமும் பிருந்தாவன தாமமும் கிருஷ்ணரும் வேறு வேறு இல்ல, பாகவதமும் கிருஷ்ணரும் வேறு வேறு இல்ல, விக்கிரகமும் கிருஷ்ணரும் வேறு வேறு இல்ல, அவரது நாமமும் கிருஷ்ணரும் வேறு வேறு இல்ல. பிரிக்கவே முடியாது. கிருஷ்ணர் நித்தியமா இருக்கார். இந்த 4 இடத்துலயும் கிருஷ்ணர் நித்தியமா இருக்கார். பாகவதத்துல எப்போ இருக்காரு, பிருந்தாவனத்துல எப்போ இருக்காரு, புனித நாமத்துல எப்போ இருக்காரு, தூய பக்தர்கள் எங்க இருக்காரோ அங்கே எப்போ இருக்காரு. ஆராதிதோ பகவான் பிரஜேஷ தனையா தத்தாம பிருந்தாவனம் ரம்யா காஞ்சித்து பாசனா பிரஜவது. ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் பிரேம புமர்த்தோம். இதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய ஸ்டேட்மெண்ட். சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வழிபடப்படணும். இப்ப பிருந்தாவன தாமம் வழிபடப்பட வேண்டியது. அதனால உத்தவர் பிரபுபா என்ன எழுதியிருக்காரு, உத்தவர் விதுரரை போன்ற பக்தர்கள் பிருந்தாவனத்துல யாத்திரை கொண்டு அங்க போனா கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா பிருந்தாவனம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. பிருந்தாவனம் கிருஷ்ண லீலைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால பிருந்தாவனத்துல போனா இயல்பாவே கிருஷ்ணர் மேல உணர்வு ஏற்படும், அன்பு ஏற்படும். அந்த நினைவு, கிருஷ்ணரை நினைப்பது அதிகரிக்கும், ஸ்மரணம் அதிகரிக்கும். பிருந்தாவனத்துல போனா கிருஷ்ணர் மேலுள்ள ஸ்மரணம் அதிகரிக்கும். யாத்திரை போறதுக்கு முக்கிய நோக்கமே அதுதான், கிருஷ்ணர் மேல ஸ்மரணத்தை அதிகரிக்குதான். பிரபுபாத பொருளுரையில ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இந்த பிருந்தாவனத்து சிறுவர்கள், ஆயர்குல சிறுவர்கள், கன்றுகள் முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஹரே கிருஷ்ணா. முதல்ல என்ன பண்ணுவாங்க,
ஆயர் குலத்தவர் எல்லாம் முதல்ல கண்ணுக்குட்டியே குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. 5-6 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு கண்ணுக்குட்டியே மேய்ச்சல் எடுத்து கூட்டிட்டு போவாங்க. 6 வயசு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? கண்ணுக்குட்டியை மேய்ச்சல் எடுத்து கூட்டிட்டு போவாங்க. அதான் வத்சா. வத்சம்னா கண்ணுக்குட்டி, கன்றுகள். கோனா பசு, வத்சம்னா கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி மேய்ச்சல் எடுத்து கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பசுக்களை கூட்டிட்டு போவாங்க. சோ பிருந்தாவனம் அப்படின்னாலே கோகுலம், கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாலே கிருஷ்ணா, கிருஷ்ணனுடைய உலகம், கிருஷ்ணனுடைய பக்தர்கள் எல்லாமே பசுவோடு சம்பந்தப்பட்டது. கிருஷ்ணனுடைய பேரு கோவிந்தா, பசுக்களுக்கும் புலன்களுக்கு இன்பம் தருபவர். கோபால், பசுக்களை பராமரிக்கும் பாலகன். கோவிந்தா, கோபாலன், கோவிந்தன், கோபாலன். கோவர்தனா, பசுக்களுக்கும் புலன்களுக்கும் ஊட்டம் தருபவர். கோகுலம், கோவர்தனம், கோகுலம், கோலோக பிருந்தாவனம், கோபர்கள், கோபிகைகள் எல்லாம் பசுவோட தான். அவ்வளவு பிரியமானது கிருஷ்ணருக்கு பசுக்களும் கன்றுகளும். சோ என்ன பண்றாரு, உத்தவர் இதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு, கிருஷ்ணா எப்படி பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் பிரியமுள்ளவரா இருக்காரு. ஏன்னா அவர் குழந்தை பிராயத்துல கன்றுக்குட்டி மேய்க்க போனோம். அதுக்கப்புறம் பௌக்கண்ட லீலை 6 வயசுக்கு மேல, அப்ப பசுக்களை அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க, பசுக்களை மேய்க்க போவோம். சோ இப்படி கிருஷ்ணரும் பலராமரும் தன் நண்பர்களோடும் கன்றுகளோடும் பசுக்களோடும் பிருந்தாவனத்தில் இருக்கார். அது மட்டும் இல்ல, பிருந்தாவனம் அப்படின்னு சொன்னா அது தாமம். இந்த தாமமும் கிருஷ்ணரும் வேறு வேறு இல்ல, அது ஆன்மீகமான பூமி. ஆத்மீகம் சொல்லிட்டா ஆத்மீகம் சொல்லிட்டா அங்க பௌதிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. பிருந்தாவனத்துல பௌதிகமானது எதுவுமே கிடையாது. பிருந்தாவனம்னாலே ஆன்மீகமானதுதான். அங்க ஒரு புல்லா இருந்தாலும் சரி, ஒரு கல்லா இருந்தாலும் சரி, ஒரு பூச்சியா இருந்தாலும் சரி, ஒரு மரமா இருந்தாலும், ஒரு தாவரம், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, மனுஷங்க என்ன ரூபத்தில் இருந்தாலும் எல்லாமே யாருடைய கவனம் இங்கே இல்லையே. என்ன பேசிட்டு இருந்தோம்? பிருந்தாவனத்துல எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது ஆத்மீகமான சரீரம். எந்த ரூபத்தில் இருந்தாலும் ஆத்மீகமான சரீரம். இங்க சொல்றாரு, இவ்வாறாக மரங்களாலும் பறவைகளின் கீச்சிடும் சப்தங்களாலும். 7வது பாசுரம் என்னது? பாத்தீங்களா, இங்க பறவைகளின் கீச்சு சப்தம் பாகவதத்தில் இருக்கு. ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்காங்க. மார்கழி மாதம் ஆண்டாளுடைய பாசுரம். கீச்ச கீச்சென்று மானை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பை பேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மனத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி தன்னை கேசவனை பாடவும் நீ கேட்ட கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோ எம்பாவாய். என்ன சொல்றாங்க? ஒரு டிரான்ஸ்லேஷன் இது, டிரான்ஸ்லேஷன் காணும். ஓ அழகிய பெண்ணே, கீச்சு கீச்சுன்னு பறவைகளும் வண்டுகளும் சத்தமிடுவது உன் காதில் விழவில்லையா? அழகிய கருமையான நீண்ட கூந்தலை உடைய நம்முடைய ஆயர்குல பெண்கள் மத்தினால் தயிர் கடையும் சத்தம் கூட உனக்கு கேட்கவில்லையா? அவர்கள் மரத்தினால் தயிரை கடையும் போது கையில் போடப்பட்டிருக்கும் வளையல்களும், கழுத்தில் அணிந்திருக்கும் மணிகளும், தாலியில் அணிந்திருக்கும் காசுகளும் அசைந்து ஒளி எழுப்புவதும் கூட உன் காதில் விழவில்லையா? நம்முடைய தலைவனான நாராயணமூர்த்தியை கேசவனை பலவிதமான நாமங்களை சொல்லி நாங்கள் பாடிக்கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டும் இன்னும் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே. தூக்கத்திலிருந்து எழுந்து உன்னுடைய வீட்டின் கதவை திற. ஆடலாச்சியார் சொல்றாங்க, இவ்வளவு சத்தம் கேட்க நீ தூங்கிட்டு இருக்கிய. நாமளும் அப்படிதான். ஒரு பக்கம் அலாரம் அடிக்கும், இன்னொரு பக்கம் பக்தர்கள் கூப்பிடுறாங்க, இதெல்லாம் பண்ணா தூங்கிட்டு. ஹரே கிருஷ்ணா பிரபு எந்திரிங்க, மங்களாரத்தி எந்திரிங்கன்னு கூப்பிடுறாங்க, ஆனா தூங்கிட்டு தான் இருக்கு.
ஆண்டாள் நாச்சியார் கூப்பிடுறாங்க. இந்த விருந்தாவனத்துல நிறைய விதவிதமான பறவைகள்லாம் இருக்கு. சக்கரவாகம், சக்கோரா, நிறைய பறவைகள்லாம் இருக்கு. மயில், குயில், இது ரொம்ப அழகா பாடும். விருந்தாவனத்துல பிரபுபாடி சீடர் ஒருத்தர் இருக்கார், தீனபந்து பிரபு. நீங்க அங்க போனீங்கன்னா அவர் பிருந்தா குண்ட்ல இருப்பார். பிருந்தா தேவியோட கோயில் இருக்கு, துளசி மாரணி கோயில் இருக்கு அங்க பிருந்தா குண்ட்ல. அவர் அங்க இருப்பார். அவர் பாத்தீங்கன்னா அந்த பறவைகள் மாதிரியே பண்ணுவார். சப்தம் கொடுப்பார், மிமிக்ரி பண்ணுவார். மயில் மாதிரி, குயில் மாதிரி. அவ்வளவு அழகான இடம். அங்க நிறைய கிளிகள்லாம் இருக்கும். கீச் கீச் கீச்சு சத்தம் போட்டுட்டே இருக்கு. நம்ம பேசுறதே காதுல விழாத சத்தம் போடும். அவ்வளவு அழகான இடம். ஸோ விருந்தாவனத்துல எல்லா ஜீவராசிகளும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த ரூபத்துல இருந்தாலும் அது ஆத்மீகமான உடல் தான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. யமுனா வந்து நதி ரூபத்துல இருக்காங்க, கிருஷ்ணா வந்து இங்க லீலை பண்ண வருவாரு. அப்புறம் சக்கோரா பறவை கிருஷ்ணனுடைய புகழ் பாடிட்டு இருக்கு. மரங்கள்லாம் கிருஷ்ணருக்கு நிழல் கொடுக்கறதுக்காக, பழம் கொடுக்கறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. புல் தரையெல்லாம் புல்லு வந்து கிருஷ்ணன் என் மேல நடந்து போவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பக்தர்கள் தான் அங்க. எல்லாமே எல்லா ஆத்மாக்கள் தான். இந்த ஜடங்கிற பேச்சு கேட்டாங்க. எல்லாம் சேத்தனா. சேத்தனம்னா ஆன்மீகம். அங்க பௌதிங்கிற பேச்சு கேட்டாங்க. அதனால இந்த கீச்சு கீச்சுன்னு சத்தம் நீங்க இங்க பாருங்க, தேவையில்லா சத்தம் தான் காதுக்குள்ள விழுந்துகிட்டே இருக்கு இல்லையா? இந்த ஜட உலகத்துல காரு, பஸ், கத்தி கத்தி காதெல்லாம் திட்டி விட்டே ஓடிடலாம் போல இருக்கு. ஆனா நிறைய பேர் அதுலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படிதான் வாழ்றாங்களோ தெரியல. ஆனா விருந்தாவனத்துக்கு போனா அப்படியே மனசு அமைதியா இருக்கும். அமைதியா இருக்கும். நல்ல பறவைகளோட சத்தம் கேட்கும். அப்புறம் யமுனா நதி, இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி கிருஷ்ணருடைய நினைவு ஆட்டோமேட்டிக்கா வரும். தாமத்தோடைய சிறப்பு என்னன்னா, அங்க போனா இயல்பாவே நம்ம கிருஷ்ணன் நினைக்க ஆரம்பிக்கும். இங்க வந்து கட்டாயப்படுத்தி மனசை கிருஷ்ணன் நிறுத்த முயற்சி பண்றோம். விருந்தாவனத்துக்கு போனா இயல்பா மனசு கிருஷ்ணன் நிற்கும். அப்பேற்பட்ட இடம். சோ அந்த விருந்தாவனம் ரொம்ப அழகான இடம். அந்த விருந்தாவனத்துல இந்த மாதிரி கன்றுகள், பசுக்கள், நண்பர்கள், மரம், செடி, கொடிகள், அழகழகான தோட்டங்கள், இதெல்லாம் கிருஷ்ணருக்கு லீலை பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க, இந்த ஸ்லோகத்துக்கும் ஆண்டாள் பாசத்துக்கும் கனெக்ஷன் எப்படியா இருக்கு. பறவைகள் எல்லாம் கீச்சு கீச்சு சத்தம் போட்டுட்டு இருக்கு. ஓ அழகிய பெண்ணே, கீச்சு கீச்சுன்னு பறவைகள் வண்டுகள்லாம் ரீகாரம் போடுது, உன் காதுல விழல? அது கோவிந்தோ கோவிந்தோ ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணன் சொல்லிட்டு ஹரி ஹரி ராம 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 ஹரி சாட்டிங் பண்ணிட்டு இருக்கு. வண்டு வந்து இங்க இருக்கிற வண்டெல்லாம் ஏங்கும். அங்க இருக்கிற வண்டு கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி 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 ராம் 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 ஹரி ஹரி கிருஷ்ணாவுடைய புகழ் பாடிட்டு இருக்கு பிருந்தாவன்ல. பறவைகள் அப்படிதான். குயில், மயில், கிளி எல்லாம் அழகா கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்லும். அது உன் காதுல விழல? அழகிய கருமையான நீண்ட கூந்தலுடைய நம்முடைய ஆயர்குல பெண்கள் கோபிகளுடைய கூந்தல் எப்படி இருக்கு? அழகிய கருமையான நீண்ட கூந்தல். இந்த உலகத்துல பெண்களுக்கு எல்லாம் அரடி கூந்தல் தான் இருக்கு. ஏதாவது பங்கனே சௌரிய வச்சு கட்டிக்குவாங்க. ஆனா விருந்தாவனத்துல உள்ள கோபிகளுக்கு கூந்தல் நீளமா இருக்கு. ஒரு தடவை ரூப கோஸ்வாமி கவிதை எழுதிட்டு இருந்தாரு. என்ன கவிதை எழுதியிருந்தாரு? ராதாராணுடைய கூந்தல் வந்து கருணாகம் மாதிரி இருக்குன்னு எழுதியிருக்கு. கருணாகம் படம் எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குன்னு எழுதியிருக்க. சனாதன் கோசாமி வந்து ரூப கோஸ்வாமி இன்னைக்கு என்ன கவிதை எழுதிருக்கீங்கன்னு. ஓ நான் ஒரு அழகான கவிதை எழுதியிருக்கேன் பாக்குறியான்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த கவிதையை படிச்சா கோபிகளுடைய கூந்தல் வந்து கருணாகம் மாதிரி இருக்குன்னு. இது சனாதன் கோசாமி ஒத்துக்க மாட்டேங்கிறார். அதை எப்படி நீங்க கோபியோடைய கூந்தல் போய் கருணாகத்தோட கம்பேர் பண்ணிருக்கீங்க? இது என்னால ஏத்துக்க முடியாது. இல்ல அது அப்படிதான். கோபிகளுடைய கூந்தல் வந்து நீண்ட கூந்தல், அது கருநீர நாகம் மாதிரி இருக்கு. கருநாகம் பெரிய நாகம் இருக்கும், அது படம் எடுக்கும், பயமா இருக்கும் நம்ம பார்த்தா. சனாதன் கோசாமிக்கு அதுல அவ்வளவா சாட்டிஸ்பாக்சன் இல்ல, திருப்தி இல்ல. என்ன ரூப கோசாமி போய் கோபியோட கூந்தல கருநாகத்தோட ஒப்பிட்டு இருக்காரு, என்னவோ எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டாரு. அப்புறம் யமுனையில குளிக்க போறாரு. அங்க சில பொண்ணுகள்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. அங்க சனாதன் பாக்குறாரு, ஒரு பாம்பு அப்படியே படம் எடுத்துட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, கோபிகளே அந்த பக்கம், பொண்ணுகளே அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்க, ஒரு பாம்பு வருது. அந்த கடைசியில பார்த்தா என்னது அது? அது ராதாருடைய கூந்தல், கோபிகளுடைய கூந்தல். அப்பதான் சனாதன் புரிஞ்சுட்டாரு, ரூப கோஸ்வாமி எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு.
இங்க ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க, கோபிகளின் கூந்தல் வந்து நீண்ட கருமையா அழகிய கருமையான நீண்ட கூந்தலை உடைய நம்முடைய ஆயர்குல பெண்கள் மத்தினால் தயிர் கடையிறாங்க. இது வந்து தாமோதர அஷ்டகத்துல இருக்கு. யசோதாமா தயிர் கடையும் போது இந்த கையில போட்டிருக்கிற வளையல், காதுல போட்டிருக்கிற ஜிமிக்கி, கால்ல போட்டு கொலுசு எல்லாம் வந்து கர்த்தால் மாதிரி இருக்கு. ஓசை எழுப்பும் இல்லையா? அந்த பாட்டு பாடும்போது யசோதம்மா பாடுறாங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. மியூசிக் வேணுமே இப்போ. யசோதம்மா தயிர் கடைறாங்க. மியூசிக் என்ன, இசைக்கு என்ன பண்றது? அந்த வளையல் எல்லாம் அதுக்கெல்லாம் ஜீவன் இருக்கு. ஆஹ் இங்க உள்ள இங்க வந்து ஜட வஸ்துக்கு ஜீவன் கிடையாது. ஆனா ஆத்மீக உலகத்துக்கு எல்லாருக்கும் ஜீவன் இருக்கு. யசோதாமா பாடின உடனே காதுல இருக்கிற ஜிம்மிக்கு வந்து டான்ஸ் ஆடுது. யசோதாமா கீர்த்தனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்க நாம பாடினா டான்ஸே ஆட மாட்டோம். நம்ம பாடவும் ஆட மாட்டேங்கிறான், கூட இருக்கிறோம் ஆட மாட்டேங்கிறோம். இங்க யசோதாமா கீர்த்தன் பாடும்போது அவன் காதுல இருக்கிற ஜிம்மிக்கு வந்து டான்ஸ் ஆடுது, இங்கேயும் அங்கேயும் டான்ஸ் ஆடுது. அப்புறம் கையில இருக்கிற வலையெல்லாம் சேர்த்து கத்தால் வாசிக்குது, கொலுசு இசை இப்படி எல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. சார் பாருங்க, ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க, நம்முடைய ஆயர்குல பெண்கள் மத்தினால் தயிர் கடையும் சத்தம் கூட உனக்கு கேட்கவில்லையா? அவர்கள் மத்தினால் தயிரை கடையும் போது கையில் போடப்பட்டிருக்கும் வளையல்களும் கழுத்தில் அணிந்திருக்கும் மணிகளும் தாலியில் அணிந்திருக்கும் காசுகளும் அசைந்து ஒளி ஒளி எழுப்புவது. சில காசு மாலை போட்டிருப்பாங்க அந்த காலத்துல. இப்பெல்லாம் அது பார்க்கவே முடியல. அந்த காலத்து பெண்கள்லாம் காசு மாலை போட்டிருப்பாங்க. இன்னைக்கு காசே இல்லைங்க, காசு மாலை போடுறது. பணக்காரெல்லாம் செஞ்சுக்கிறாங்களா? இன்னைக்கு காசே இல்ல, அப்படி காசு மாலை போடுறது. காசு இருந்தாலும் காசு மாலையில ஓல்டு பேஷனுங்க. லப்பர் மாலை வாங்கி போட்டுக்கலாம், பிளாஸ்டிக் மாலை வாங்கி போட்டுக்கலாம். காசு மாலையில ஓல்டு, தங்க போறதுல ஓல்டு ஆயிடுச்சு. இப்போ பிளாஸ்டிக் ரப்பர் போறதா பேஷன். இதுதான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். சரி, அப்புறம் இவங்க இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? அந்த ஆபரணங்கள்லாம் ரொம்ப அழகாவும் இசை எழுப்புது. அப்புறம் என்ன சொல்லியிருக்கு, அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையா? அவங்க வளையல்கள்லாம் கழுத்தில் அணிந்திருக்கும் மணிகளும் தாழியில் அணிந்திருக்கும் காசுகளும் அசைந்து ஒளி எழுப்புவது கூட உன் காதில் விழவில்லையா? நம்முடைய தலைவனான, நமக்கு தலைவர் யாரு? கிருஷ்ணர் தான், வேற யாரையா சொல்லிடாதீங்க. நம்முடைய தலைவரான நாராயணமூர்த்தி கிருஷ்ணா கேசவனை பலவிதமான நாமங்களை சொல்லி பாருங்க. ஆண்டாளுடைய ஒரு பாசனத்திலையும் ஹோலி நேம் தான் சாண்டிங். நாராயணன் என்ன, கேசவனின் நாமத்தை பாட வேண்டும், நாராயணன் புகழ் பாட வேண்டும், உத்தமன் பெயர் பாடி, ஓங்கி உழந்து உத்தமன் பெயர் பாடி, மையத்துகிலும் பரமநடி பாடி, எல்லாம் பாடி பாடி கிருஷ்ணருடைய புகழை பாடிட்டே இருக்கணுங்க. சாண்டிங் த ஹோலி நேம். 30 பாசனமும் ஆண்டாள் நாச்சியார் வந்து புனித நாமத்தோட மகிமை தான் சாண்டிங் பண்றது ஒரு இம்பார்ட்டன்ட் நாம ஜபம். சோ கேசவனை பல விதங்களில் நாமங்களை சொல்லி நாங்கள் பாடிக்கொண்டு கேட்டுக்கொண்டு இனி நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே. சிலர் எல்லாம் கீர்த்தனை பாடிட்டு இருப்பாங்க, சிலர் தூங்கிட்டு இருப்பாங்க. கீர்த்தனை பாட்டு நல்லா தூங்காதீங்க, எழுந்துறீங்க. நீ தூங்கிட்டு இருக்கே, நீ தூக்கத்துல இருந்து எழுந்து வந்து உன்னுடைய வீட்டின் கதவை வீட்டின் கதவை திறக்கிற மாதிரி நம்ம இதயத்தின் கதவை திறக்கணும். இதயத்தை பூட்டி வச்சிருக்கோம். இதயத்தின் கதவை திறந்தா அங்க கிருஷ்ணர் நடனம் ஆடுறத பார்க்கலாம். ஒரு தூய பக்தருடைய இதயத்துல பகவான் நடனம் ஆடுவார், நாவல நடனம் ஆடுவார். எல்லாத்தையும் பூட்டிட்டு தூங்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி நடனம் ஆடுவார் கிருஷ்ணர்? எல்லாத்தையும் ஓபன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணி வைக்க கூடாது, ஓபன் பண்ணணும். சோ இந்த மாதிரி பிருந்தாவனம் ரொம்ப அழகான இடம். அப்பேற்பட்ட ஒரு அழகான இடத்த விட்டுட்டு இந்த ஜட உலகத்துல வந்து 5க்கு 10க்கு நாயா பேயா அழுது நம்மளோட முட்டாள் யாருக்கு முடியும்? எவ்வளவு அழகான இடம். யமுனா நதிக்கரையில மாமரம், பழாமரம், வாழை மரம், கல்ப விருட்ச மரம் இதெல்லாம் இருக்கு. அதுல இருந்து பழங்கள்லாம் யமுனையில ஒழுகி அது அப்படியே அமிர்தமா ஓடுது. அதை குடிக்க துப்பு இல்லாம இங்க வந்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. இங்க வந்து தண்ணி காசு கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். 5 ரூபா 10 ரூபா கொடுத்து 20 ரூபா கொடுத்து தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கிறோம். அங்க யமுனா நதியில அந்த பால்ல வந்து என்ன, ஷீராப்திநாதன் பார்க்கடல்ல பால், கிருஷ்ணருடைய கோலோ விருந்தாவனத்துல பசுவுடைய மடியில இருந்து பால் சுரந்து சுரந்து பாலே ஆற விடுது. அந்த பால்ல இந்த முக்கணிகளும் கலக்குது, மா பழா வாழை.
எப்படி இருக்கு? 3 கனியோட சாறு. அது எப்படி இருக்கு? பலாப்பழம் வந்து அந்த சாறு மட்டும்தான் இருக்கு, அது ஸ்கின் இல்ல. நம்ம காலைல உளுந்து வாங்கி சாப்பிடுவோம். ஒரு பலாப்பழத்தை அப்படியே முழுசா கொண்டு கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா? பிரபு இதை நீங்க உரிச்சு சோலையை எடுத்து ஆஃபர் பண்ணி கொடுங்களேன், இல்லையா? நல்ல வேளை ஊட்டி விடுங்கன்னு சொல்ல விட்டாங்க. பலாப்பழத்தை வந்து அப்படியே பார்த்தா மேல ஸ்கின் எல்லாம் முள்ளு முள்ளா இருக்கும். ஆனா அந்த பலாச்சோலையை முறிச்சு அந்த தொழி அந்த அந்த பழத்தை எடுத்து அதை கொஞ்சம் தேன் விட்டு அதை வந்து ஆஃபர் பண்ணி அதை வந்து கேரளால போனா சக்க பாயசம் சொல்லுவாங்க. சக்க பாயசம் அவருக்கு தெரியும். சக்க பாயசம் டேஸ்டா இருக்கும். வெல்லம் எல்லாம் போட்டு, பலாப்பழத்தை வெல்லம் போட்டு, அப்புறம் நெய் விட்டு, அப்புறம் வந்து குங்குமப்பூ எல்லாம் போட்டு சக்க பாயசம் பண்ணும். அப்படியே அமிர்தமா இருக்கும். அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். இங்க இவ்வளவு கஷ்டப்படணும். இங்க பலாப்பழம் சாப்பிடுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும். கிருஷ்ணாவோட உலகத்துல ஸ்கின்னே இல்லாம பலாப்பழம் இருக்கு. நம்பவே மாட்டாங்க, கதை விடுறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்பவே மாட்டேன், என்ன ஒரு கதை விடுறாரு, ஸ்கின்னே இல்லாம மாம்பழம் இருக்குங்கிறாரு. தோலே இல்லாம மாம்பழம், தோலே இல்லாம பலாப்பழம், தோலே இல்லாம வாழைப்பழம். அது அப்படியே அது சாறு ஒழுகி அந்த பால்ல அதுல தேன், மரத்துல இருந்து தேன் ஒழுகி அது எப்படி இருக்கு குடிச்சா? வாய் ஊறுது. காலையில பிரேக்பாஸ்ட் டைம்ல எப்படி சொல்லிட்டு இருக்கோம், ஏற்கனவே பசியில உட்காந்து இருக்கோம். அந்த மாதிரி பல கனிகளுடைய சுவை சேர்ந்து அந்த பால்ல கலந்து அதுல தேனும் கலந்து அப்படி அமிர்தமா இருக்கு. கிருஷ்ணனுடைய கோலோக விருந்தானம் அமிர்தம், கிருஷ்ணருடைய கதா அமிர்தம், கிருஷ்ணனுடைய கானம் அமிர்தம், கிருஷ்ணாவுடைய கானம் அமிர்தம், கதா அமிர்தம், அவருடைய லோகம் அமிர்தம், எல்லாம் அமிர்தம். அதரம் மதுரம் அனைத்தும் எல்லாம் மதுரம். அதான் பிரம்மதேவர் பாடினாரு. கோலோக பிருந்தாவனத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, இந்த பூலோகத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? பூலோகத்துல இருக்கிறவங்க பேசினா கேட்க சகிக்காது. ஐயோ வாயை திறந்துட்டானா எப்படா வாயை மூடுவான்னு. அப்புறம் நடந்து வந்தா பாரு ஏதோ ஏதோ மாதிரி நடந்து வர்றான், இப்படி சொங்கி போய் வருவாங்க. அன்னைக்கெல்லாம் பசங்க எல்லாம் பார்த்து திடாகாத்தமா இருப்பாங்க. இன்னைக்கு அப்படியே அவன் உளுந்துருவான்னு போல நடந்து வரான், பென்சில் மாதிரி இருக்கான் ஒரு பையனும், இல்லையா? நீங்க அன்னைக்கெல்லாம் நீங்க ஒரு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 10th 8th 10th படிக்கிற பசங்களை பார்த்தா நல்லா ஃபேட்டியா இருப்பாங்க. இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை ஒரு கேரி பேக்ல போட்டு எடுத்துட்டு போயிடலாம். பென்சில் மாதிரி படிச்சு பேக்ல வச்சுட்டு போயிடலாம். நான் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ ஒரு பையனை பார்த்தேன். அந்த எக்ஸ்ரே மிஷின் இருந்தது, அந்த மிஷின் மாதிரியே இருக்கா அவன். எக்ஸ்ரே பண்ற மிஷின் பக்கத்துல நின்றுதான். எனக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியல. சோ அந்த மாதிரி கலியுகத்துல எல்லாமே போச்சு. இந்த ஜட உலகத்துல ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் போச்சு. சாப்பிடக்கூடிய உணவு, சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் தண்ணி, ஆள்றதுக்கே லாய்க்கு இல்லாத நம்ம எந்த மாதிரி இடத்த விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, கதா கானம் நாட்டியம் அபி வம்சி பிரியசகி சிதானந்தம் ஜோதி பரம் ஆஸ்தாயம் அபிச்சா. பிரம்மா என்ன சொல்றாரு, கோலோக விருந்தாவனத்துல கோபர்கள் கோபிகள் பேசுறதே பாடுற மாதிரி இருக்கும். கதா கானம், அவங்க பேசினாலே பாட்டு, நடந்தா டான்ஸ். இங்க டான்ஸ் ஆனாலே நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஜன உலகத்துல நீங்க சினிமா டான்ஸ் எல்லாம் பாடுங்க, சும்மா கையை காலி ஆடிட்டு விழுப்பு வந்த மாதிரி. ஆமா, இன்னைக்கு அது வந்து ஒரு டான்ஸ் வேற சொல்லிக்கிறேன். ஆனா விருந்தாவனத்துல கோபர்கள் நடந்து போறது நாட்டியம், பேசுவது பாடல். எப்படி அது வந்து அவ்வளவு அழகான இடம். முட்டாள்கள் தான் அந்த இடத்த விட்டு வந்திருக்காங்க. அப்ப யாரு? நாம தான், வேற யாரும் இல்ல. அந்த இடத்த விட்டு வந்தது நம்ம தப்பு. இப்ப போறதுக்கு படாத பாடு பட வேண்டியது. கிருஷ்ணரை மனசுல நிறுத்த முடியல, பக்தியில கவனம் செலுத்த முடியல, பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை இதெல்லாம் வச்சுக்கிட்டு வேற சொல்லிக்கிறோம், நான் கூட வந்து அவன் போயிருவேன் தீட்சை வாங்கிட்டு. சோ இங்க வந்து அவ்வளவு அழகா பகவானுடைய ஆன்மீக லோகம் அவ்வளவு அழகா இருக்கு. பகவானும் அவர்கள் அளவு கடந்த பிரீதி கொண்டிருந்ததால் பொழுது விடிந்து பகவானும் எப்பொழுதும் ஒன்றாக பசுக்களை வைத்து காட்டுக்கு செல்வோம் என்பதை பற்றியே சதா நினைத்துக் கொண்டிருந்தார். பசங்கள்லாம் கிருஷ்ணர் கூடயே இருந்திருக்காங்க. எப்படா பொழுது விடிய, எப்படா கிருஷ்ணர் கூட போவோன்னே காத்துட்டு இருப்பான். அப்ப கிருஷ்ணா தான் ஸ்மரணம், கிருஷ்ணாவுடைய ஸ்மரணத்திலேயே இருக்க. சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகு. கிருஷ்ணா எப்போ ஏந்திரிப்பாரு, எப்ப காட்டுக்கு போவோன்னு பசங்கள்லாம் கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.
இவங்க காட்டுக்கு போயிட்டா இவங்க எப்ப திருப்பி வருவாங்கன்னு கோபிகள்லாம் கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு அழகு பாத்தீங்களா? கோபிகள்லாம் இந்த மேய்ச்சல் நிலத்துக்கு போன கிருஷ்ணர் எப்ப வருவார்னு வலிவேல விழி வைத்து காத்துண்டு அவரே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பசங்க எல்லாம் கிருஷ்ணர் கூட ஜாலியா சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. சரி, இவங்க கிருஷ்ணர் வீட்டுக்கு வந்தோன்னு யசோதம்மா கூட்டிட்டு போய் அவரை குளிக்க வச்சு பிரசாதம் கொடுத்து பண்ணிடுவாங்க. இந்த பசங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? எப்ப பொழுது விடியும், எப்ப கிருஷ்ணரோட போவோம். எஸ், அதான் கோலவந்தாரம். அங்க எல்லாமே கிருஷ்ணன் மேல உள்ள பிரேமம், அன்பு. அதனாலதான் சுகதேவ் கோஸ்வாமி பிரார்த்தனை பண்றாரு. பிரபுபா அடிக்கடி இந்த ஸ்லோகம் சொல்லுவார் கிளாஸ்ல. இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா தாசந்ததானா பரதாரகேன மாயாச்சித்தானாம் நரதாரகேன. இந்த கிருஷ்ணர் யாரு? இந்த கிருஷ்ணரை பகவான் கிருஷ்ணர் இருக்காரே, அவர் பிருந்தாவனத்துல நண்பர்களோடும் பசுக்களோடும் கன்றுகளோடும் மேய்ச்சல் இடத்துக்கு போறார். இத பார்த்து சுகதேவ் கோஸ்வாமி என்ன பிரார்த்தனை செய்யறாரு? இந்த கிருஷ்ணர் யாரு? இவரை ஞானிகள்லாம் பிரம்மம் நினைச்சிட்டு இருக்காங்க. இத்தம் பிரம்ம சுகா, அந்த பிரம்ம சுகத்தின் அடைய மாட்டனா, அந்த பிரம்ம ஜோதியில உண்ணாயிர மாட்டனா அப்படின்னு இந்த ஞானிகள்லாம் அருவவாதிகள் பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க கிருஷ்ணரை ஏதோ பிரம்மம் நினைச்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணருடைய உருவத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க கிருஷ்ணரை பிரம்மம் நினைச்சிட்டு இருக்காங்க. கித்தம் பிரம்ம சுகானுபூத்தியா தாசந்ததானா பரதாரகேன. பகவானுடைய பக்தர்கள் அவரை முழுமுதற் கடவுளா சேவை பண்ணிட்டு இருக்காங்க. பகவானுடைய பக்தர் என்ன பண்றாங்க? கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா வழிபடுறாங்க. மாயா சித்தானம் நரதாரகேன. மாயையில் இருக்கிற முட்டாள் மனிதன் அவர் ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறார். அறியாமையில் இருக்கிற முட்டாள் மனிதன் என்ன நினைக்கிறாரு? அவஜானந்தி மாமுடா மானுஷின் தனுமாஸ்து. மாயையில அறியாமையில் இருக்கிற ஒரு முட்டாள் ஜீவன், அவன் பௌதிகத்துல பெரிய கல்வி படிச்சுட்டு இருக்கான். ஆனா அவன் அறிவு மாயை தூக்கிட்டு போயிடும். மாயா அபகிருத ஞானம், ஆசிரியம் பாவம் ஆசிரிதான். இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? கிருஷ்ணா ஒரு சாதாரண மனிதன். ஆனா சுகதேவ் கோஸ்வாமி என்ன ஆச்சரியப்படுறாருன்னா, அந்த முழுமுதற் கடவுள் இந்த கோபர்கள் கூட விளையாடிட்டு இருக்காங்க. இந்த கோபர்கள் என்ன பாக்கியம் செஞ்சிருக்கணும்? எந்த முழுமுதற் கடவுள் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்காரோ, இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்புக்கு காரணமானவர், அனைத்துக்கும் சர்வ காரணம், எல்லாத்துக்கும் காரணமான பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் ஒரு சாதாரண சின்ன குழந்தையை போல அவர் நண்பர்களோடு விளையாடிட்டு இருக்காரு. சும்மா விளையாடல, விளையாட்டுல தோத்து போயிட்டு அவங்கள தூக்கிட்டு போறாரு. கிருஷ்ணரும் பலராமரும் நண்பர்களோட விளையாடுவாங்க. கிருஷ்ணர் வேணும்னே தோத்து போயிடுவார், நண்பர்களை ஜெயிக்க விட்டுடுவார். நண்பர்களை ஜெயிக்க விட்டுட்டு அவன் அந்த அந்த காம்படிஷன், அந்த விளையாட்டுல என்ன ஒரு அக்ரிமெண்ட்னா, யாரு தோத்து போறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்கள முதுகுல தூக்கிட்டு போகணும். இது நாங்க சின்ன வயசுல விளையாண்டுருக்கோம். உப்பு மூட்டை தூக்கிட்டு போறது, தோத்து போனோம்னு முதுகுல தூக்கிட்டு போகணும். நீங்களும் விளையாண்டுருக்கீங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. பாகவத ஸ்லோகம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. கிருஷ்ணாவை முதுகுல தூக்கின்னு போகணும். கிருஷ்ணாவை முதுகுல தூக்கின்னு போனா கிருஷ்ணா தோத்து போனாதான் தூக்கின்னு போகும். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு? கிருஷ்ணா ஜெயிச்சா அவர் அவரை முதுகுல தூக்கின்னு போகணும். கிருஷ்ணர் என்ன பண்றாரு? அவர் தோத்து போய் தன் நண்பனை முதுகுல தூக்கின்னு போறாரு. இத பார்த்து சுகதேவ் கோஸ்வாமி சொல்றாரு, இந்த பசங்க எல்லாம் என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும். அதான் அன்னைக்கு பாடினாங்க, என்ன தவம் செய்தாலோ யசோதா. யசோதா என்ன தவம் பண்ணாங்க? குழந்தை கிருஷ்ணரே வந்திருக்காரு, அவன் பகவானே குழந்தையா வந்துட்டாரு. என்ன பாக்கியம்! அத நேத்து பார்த்தோம். என்ன பாக்கியம்! அதோ அஹோ பாக்கியம், அஹோ பகியம். யார் ஸ்லோகம் படிச்சிருக்கா? நேத்து உள்ள ஸ்லோகம் சொல்லுங்க. அகோபகீயம் தனகால கூடம் ஸ்ரீகாம் ஸ்ரீயாபயாயத் அபிகாசாத்தி தேவே கதிம் தாத்ரி முதிதாம் ததோன்யம் சம்வாதயாலும் சரணம் ரஜேன. அவர் பூதனையை பார்த்து பாடுறார். அகோபகியம் ஸ்தானகால கூடம். இந்த பூதனை என்ன பாக்கியம் பண்ணிருக்கா? குழந்தை கிருஷ்ணரை கொல்ல வந்தவா, மார்புல விஷம் தடவிட்டு குழந்தை கிருஷ்ணரை கொல்ல வந்தவா. அகோபகியம் ஸ்தானகால கூடம் ஜிகம்சயா அபி பாய அபி அசாத்மிபி. பால் கொடுக்க வந்தா. லேபே கதிம் தாதிரிம் உச்சிதம் ததோன்யம்.
பால் கொடுக்க வந்த கொல்ல வந்த அந்த பூதனைய அம்மாவுடைய ஸ்தானத்துக்கு கொடுத்துட்டாரு கிருஷ்ணா. இவரை விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும்? இவரை விட கருணை வாய்ந்தவர் யாரு? அப்ப கொல்ல வந்த அரக்கிக்கு அம்மாவுடைய ஸ்தானம். சோ ரொம்ப அழகா கிருஷ்ணாவுடைய கருணை இங்க பிரபுபார் மேலும் எழுதுறாரு. என்ன எழுதியிருக்காரு? இந்த மாதிரி குழந்தை பருவ லீலையில அவர் பிருந்தாவனத்தில் அனுபவிக்கிறாரு. இந்த இடையர்குல சிறுவர்கள் அவர்களது முற்பிறப்பில் வெறும் ரிஷிகளாகவும் யோகிகளாகவும் இருந்தனர். இல்லாட்டி எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும்? இந்த முற்பிறவில இந்த பிருந்தாவனத்து கோபர்கள்லாம் முற்பிறவில என்னவா இருந்திருக்கணும்? பகவான் கிருஷ்ணரையே அடையணும், கடும் தவம் செஞ்சு பக்தி தொண்டு செஞ்சிருக்கணும். வெறும் யோகிகளும் ரிஷிகளும் முனிவர்களா இருந்திருக்கணும். கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போகணும், அவருக்கு சேவை பண்ணணும்னு கடும் தவம் செஞ்சு பக்தி தொண்டை பயிற்சி பண்ணிருக்கு. அப்பதான் அது சாத்தியமாகும். அதுக்கப்புறம் பிரபா என்ன எழுதுறாரு? இடைய சிறுவர்கள் கிருஷ்ணர் யார் என்பதை பற்றி அறிவதில் கருத்து செலுத்தவில்லை. அவர் யாரா இருந்தா என்ன? கிருஷ்ணாவை பத்தி அவங்களுக்கு கிருஷ்ணர் யாருனால ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அவர் மேல அன்பு, அவ்வளவுதான். கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளா, பரம புருஷோத்தமனா, பரமாத்மா, அதை பத்தில ஒண்ணும் தெரியாது. அவங்களை பொறுத்து கிருஷ்ணர் எங்களுக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். கிருஷ்ணா எங்கள ஒருத்தர், அவர் மேல அன்பு, கலப்படம் இல்லாத, கள்ளம் கவடம் இல்லாத அன்பு. அதுக்கப்புறம் ஆனால் அவரை மிகவும் நெருக்கமான அன்பிற்குரிய ஒரு நண்பரை போல பாவித்து அவருடன் விளையாடினர். பகவானிடம் அவர்கள் அளவு கடந்து பிரீதி கொண்டிருந்ததால் பொழுது விடிந்து பகவானுடன் எப்பொழுதும் ஒன்றாக பசுக்களை மேய்க்க காற்றுக்கு செல்வோம் என்பதை பற்றியே சதா நினைத்துக் கொண்டிருந்தனர். இதுதான் பிருந்தாவன் கான்சியஸ்னஸ். பிருந்தாவன் கான்சியஸ்னஸ், கிருஷ்ண கான்சியஸ்னஸ்னா பிருந்தாவன் உணர்வு, கிருஷ்ண உணர்வுனா கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்கிறது. யமுனா நதிக்கரையில் உள்ள அழகிய தோட்டங்கள் மாமரங்களும் பலாமரங்களும் ஆப்பிள் மரங்களாலும் கொய்யா மரங்களாலும் மற்றும் ஆரஞ்சு, திராட்சை, தீங்கனி மற்றும் தென்னை மரங்கள் மற்றும் பல செடிகளாலும் நறுமணமுள்ள மலர்கள் நிறைந்துள்ளன. இந்த தோட்டங்கள் யமுனை கரையில் இருந்ததால் இயல்பாகவே வாத்துக்களும் கொக்குகள், வாத்து, கொக்கு, சக்கோரா பறவை, மயில்கள் இதெல்லாம் அங்கு வாழ்ந்து வந்தன. உன்னதமான பூமியான பிருந்தாவனத்தில் பிறந்திருந்த இவ்வெல்லா மரங்களும், உன்னதமான பூமியான பிருந்தாவனத்தில் பிறந்திருந்தேன்னு சொல்றார் பிரபுபாத். எல்லா மரங்களும், மிருகங்களும், பறவைகளும் புண்ணியமுள்ள ஜீவராசிகளாகும். ஒரு மண்ணானாலும் மதராபூரியில் மன்னாவேன், ஒரு புல்லானாலும் ஜெகநாத் பூரியில் புல்லாவேன், ஒரு விருட்சமானாலும் பிருந்தாவனத்தில் விருட்சமாவேன் அப்படின்னு பாடும். நம்ம கல்லோ மண்ணோ மரமோ ஆனாலும் பரவாயில்ல, தாமத்துல போயிருக்கு, பிருந்தாவனத்துல, மதுரால, மாயாப்பூர்ல. ஏன்னா அது எல்லாம் உன்னதமான ஜீவராசிகள். பகவானுக்கும் அவரது நித்தியமான சாக்களும் இடைச்சிறுவர்களுக்கும் ஆனந்தத்தை அளிப்பதற்காகவே அங்கு அவை பிறந்தன. அப்ப அங்க எந்த ரூபத்தில் இருந்தாலும் பகவானுடைய சேவைக்குதான். பிருந்தாவனத்துல கல் இருக்கு, ஏன் கல்லுன்னு நினைக்காது, கிருஷ்ணாவுடைய சேவைக்காக உட்காந்துட்டு கிருஷ்ணா இங்க வந்து உட்காருவாரு. எதுவுமே அங்க பௌதிகமே கிடையாது. சோ இப்படி கிருஷ்ணா பிருந்தாவனத்துல ரொம்ப அழகழகான ஒரு லீலைகளை பண்ணிருக்காரு. இந்த நிலம் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு எல்லா விதத்திலும் கிருஷ்ணரோட ஒத்திருக்கின்றது. சோ பிரபுபாத் மேல எழுதுற, இது பக்தர்களின் வழிபாட்டுக்குரிய நிலமாகும். கௌடிய வைஷ்ணவர் எனப்படும் பகவான் சைத்தன்யரின் ஆதரவாளர்கள் இந்த உபதேசம் உறுதியாக பின்பற்றப்பட்டு வருகிறது. வைஷ்ணவர்கள் கிருஷ்ண பக்தர் என்ன பண்றாங்க? வருஷம் விருந்தாவன்ல போய் வர்ஷிப்பாங்க. நம்ம எப்பவுமே விருந்தாவன்ல போய் இருக்க முடியாது. அப்ப என்ன பண்றோம்? வருஷம் யாத்திரை போறோம். பிருந்தாவன், மாயாப்பூர், இதெல்லாம் எதுக்காக? அங்க போய் கிருஷ்ணாவோட லீலைகளை நினைக்கும். அங்க போய் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணும், பகவானுக்கும் பகவான் தூய பக்தருக்கும் அங்க போய் கிருஷ்ணாவோட லீலைகளை பத்தி கேட்கணும். அப்ப நம்ம புனிதமடை. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மனால கிருஷ்ணன் மேல மனதை நிறுத்த முடியல. ஆனா பிருந்தாவன், மாயாப்பூர் இங்கெல்லாம் போனோம்னா இயல்பாவே கிருஷ்ணன் மேல மனசு நிற்கும். இங்க ஜபம் பண்றதுக்கு போராடணும். ஜபம் பண்ணுங்க, கூடுதலா நாம சொல்லுங்க, மாலை நகரவே நகராது. நீங்க பிருந்தாவனம், மாயாப்பூர்லாம் போய் பாருங்க, நம்மளை அறியாமலே 40 மாலை, 50 மாலை, 60 மாலை ஜபிக்கணும். அதுதான் அந்த இடத்தோடைய வைப்ரேஷன். சைத்தன்யா அப்படி கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை, ராதாரனுடைய கருணை அங்க போன உடனே ஆட்டோமேட்டிக்கா சாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும். சும்மா டிவோட்டி எல்லாம் கிடையாது. ஏதோ பக்தர்கள் கூப்பிட்டாங்கன்னு யாத்திரைக்கு போனா டிவோட்டி ஆயிடும். பக்தரே இல்ல, ஆனா சும்மா யாத்திரை போனாங்க, கூட வாங்க, பிருந்தாவனம் போறோம், சரி நான் ஒரு டூர் மாதிரி வந்தாங்க.
ஏதோ டூர் போறாங்களா கூப்பிட்டாங்க. ஆனா அவங்க யாத்திரை வேற டூர் வேற. டூர்னா சும்மா சுத்தி பார்த்துட்டு வருது, யாத்திரைன்னா அது ஒரு தவம். சோ என்ன ஆயிடுச்சு, ஏதோ பக்தர் கூப்பிட்டாங்கன்னு போனா அங்க போனா ஒரு டிவோட்டேட். அதுதான் அந்த இடத்தோடைய வைப்ரேஷன். பக்தர் சங்கத்துல போய் அங்க இருந்து சாதுக்கள் கேட்கும் போது அந்த பிருந்தாவனத்துடைய ஆசீர்வாதம், கிருஷ்ணனுடைய கருணை கொடுக்கும். இந்த பூமி எல்லா வகையிலும் பகவானுடன் ஒத்திருந்ததால் உத்தவர் மற்றும் புதரரை போன்ற பக்தர்கள் பகவானுடன் நேரடியாக தொடர்பு கொள்வதற்காக 5000 ஆண்டுக்கு முன்பு இந்த இடங்களுக்கு சென்று வந்தனர். அப்ப இந்த பிருந்தாவன் யாத்திரை இன்னைக்கு நேத்து இல்ல. பிருந்தாவன் யாத்ரா, மதுரா யாத்ரா, துவாரகா, அயோத்தியா, இதெல்லாம் காலங்காலமா பக்தர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி யாத்திரை போறோம் புனித ஸ்தலத்துக்கு? அங்க போனா இயல்பாவே கிருஷ்ணனுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதற்கும் பாடுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். பகவானின் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புண்ணியமுள்ள பிருந்தாவன பிரதேசங்களில் இன்றும் சஞ்சரித்து வருகின்றனர். இன்னைக்கும் எல்லாரும் போய் பிருந்தாவன்ல தங்குறாங்க, சேவை பண்றாங்க. இவ்வாறாக பரமபதம் அடைவதற்கு தங்களை அவர்கள் தயார் செய்து வருகின்றனர். கிருஷ்ணாட்ட போகணும் அப்படின்னா ஒருத்தர் இந்த மாதிரி இடத்துக்கு போயிரு, பிருந்தாவனம், மதுரா, துவாரகா, அயோத்தியா. ஆனா பிரபுபாதர் என்ன பண்ணாரு, எல்லாரும் வயசானா பிருந்தாவனம் போய் செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க. நிறைய பேர் என்ன சொல்லி, பிரபு கொஞ்ச நாள் வேலை பார்ப்பேன், அப்புறம் நான் பிருந்தாவனம் போயிடுவேன், மாயாப்பூர் போயிடுவேன். ஆனா பிரபுபாதர் என்ன பண்ணாரு, அந்த வயசான காலத்துல அங்கிருந்து வெளியிலே வந்தாரு. பிருந்தாவனத்திலிருந்து வெளியில வர்றாரு வயதானதுக்கு அப்புறம். 70 வயசு. ஆனா என்ன பண்ணாரு, அவர் எங்கெல்லாம் போறாரோ அதையெல்லாம் பிருந்தாவனம் ஆக்கிட்டாரு. பிருந்தாவனம் தாமம் ஆக்கிட்டாரு. பேரே வச்சாரு, நியூ பிருந்தாவனம், நியூ ஜெகநாத் புரி, நியூ மதுரா தாம். எங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துல தாமம் மாத்திட்டாரு. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. அதனால பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியருடைய சங்கம், தூய பக்தருடைய சங்கம் இருந்ததுன்னா அது பிருந்தாவனம். பகவான் எங்க இருக்காரோ அது பிருந்தாவனம். இஸ்கான் டெம்பிள் எங்க இருக்கோ அது பிருந்தாவனம். நம்ம கான்சியஸ்னஸ் தான் உணர்வு. இங்க உக்காந்துட்டு நம்ம பிருந்தாவனத்தை நினைச்சுட்டே இருந்தா நம்ம பிருந்தாவன்ல இருக்கோம். இங்க உட்காந்துட்டு நம்ம வீட்டுல உட்காந்துட்டு, ஓ அன்னைக்கு யமுனா நதி போனோமே, அங்க நல்லா இருந்தது, அங்க வந்து தர்ஷன் நல்லா இருந்தது, அங்க பிரசாதம் நல்லா இருந்தது, அங்க நல்லா நாமம் ஜபிச்சோம், அந்த கதையெல்லாம் கேட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தா பிருந்தாவனம் போயிட்டு வந்துட்டு அங்க நடந்த லீலைகள்லாம் நினைச்சுட்டே இருந்தா நம்ம பிருந்தாவனத்துல தான் இருக்கோம். இங்கிருந்து பிருந்தாவனம் போயிட்டு நீ பையன் பரீட்சையில பாஸ் ஆயிடுவானா தெரியலையே, பொண்ணுக்கு என்ன ஆகும் தெரியலையே, அது தெரியலையே, இது தெரியலையே, வியாபாரம் என்ன ஆகும், கணவர் என்ன ஆவாரு, போச்சு. பிருந்தாவனத்துல போய் பௌதிக கான்சியஸ்னஸ். எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் வித் அவர் கான்சியஸ்னஸ். எல்லாமே நம்ம உணர்வோடு சம்மந்தப்பட்டது. நம்ம என்ன உணர்வோடு இருக்கிறோமோ அது தீர்மானிக்கிறது நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு. இங்க உட்காந்துட்டு பிருந்தாவனத்தை நினைச்சுட்டு தான் நம்ம பிருந்தாவனத்துல தான் இருக்கு. என்ன உடல் இங்க இருக்கு, ஆத்மா எங்க இருக்கு? சில கிளாஸ்ல இங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, ஆத்மா வேற எங்கேயோ இருக்கும் இல்லையா, மனசு வேற எங்கேயோ இருக்கும், உடம்பு மட்டும் இங்க இருக்கும். ஸோ கான்சியஸ்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உணர்வு தான் ரொம்ப முக்கியம். அதனால இங்க உத்தவர் வந்து ரொம்ப அழகா தன்னுடைய கிருஷ்ண உணர்வு, ஆழ்ந்த உத்தவருடைய ஆழமான பக்தி இங்க தெரியுது. இங்க என்ன தெரியுது, உத்தவருடைய ஆழமான பக்தி, அவருடைய கிருஷ்ண உணர்வு, அவர் எந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தியில லயிச்சு போயிருக்காரு, எப்படி எல்லாம் அவர் கிருஷ்ணரை நினைச்சுட்டே இருக்காரு, எப்படியெல்லாம் உத்தவர் வந்து கிருஷ்ணரை நினைச்சுட்டே இருக்காருங்கிறத இங்க பார்க்க முடியுது. அடுத்தடுத்து விதுரர்கிட்ட பேசிட்டே வர்றாரு. பூதனையை பத்தி சொல்றாரு, விருந்தாவனத்தை பத்தி சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருக்கிறார். கிருஷ்ணா அவர் விட்டு மறைச்சிட்டாரு, ஆனா கிருஷ்ண உணர்வு அவர் விட்டு மறையல. இதுதான் நம்ம இந்த நிலைக்கு நம்ம உயரணும். சோ நம்ம கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டோம். இப்ப கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டு ஜட உலகத்துல இருக்கிறோம். ஆனா கிருஷ்ண உணர்வை நம்ம வளர்த்துட்டே இருந்தா நம்ம கிருஷ்ணர் கூடயேதான் இருக்கு. கிருஷ்ணா நம்ம கூடயேதான் இருக்கு. கிருஷ்ணா வந்து நம்ம கூடயேதான் இருக்கு. அதை நம்ம உணரலாம். நாம ஜபிக்கும் போது, பாகவதம் படிக்கும் போது, பகவானுக்கு தர்சனம் பண்ணும்போது, சேவை பண்ணும்போது, நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ண கான்சியஸ், இந்த பக்தி மனப்பான்மையை வளர்த்துக்கிறோமோ, கான்சியஸ் இம்ப்ரூவ் பண்றோமோ, அப்ப இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணலாம். இங்க உத்தவருடைய ரியலைசேஷன், உத்தவர் தன்னுடைய அனுபவத்தை இங்க காமிக்கிறார், வெளிப்படுது. அவருடைய பக்தியினுடைய ஆழம் வெளிப்படுது. இந்த மாதிரி நாமும் பக்தியில முன்னேற்றம் அடைய நாமளும் இந்த பக்தியுடைய ஆழத்தை வந்து அடைய முயற்சி பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. वीरेंद्र श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की. ஏதாவது கேள்வி